கோவை சூலூர் அருகே 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்ட நிலையில் சிறுமியின் குடும்பத்தினரிடம் தொலைபேசி மூலம் பேசி முதலமைச்சர் விஜய் ஆறுதல் தெரிவித்துள்ளார். குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தரப்படும் என்றும் சிஎம் விஜய் உறுதியளித்துள்ளார். சேலம் மேட்டூர் அருகே சிறுமியின் சொந்த ஊருக்கு சென்று அமைச்சர்கள் சிறுமியின் குடும்பத்தினரிடம் ஆறுதல் தெரிவித்தனர். போக்சோ சட்டத்தின் கீழ் சிறுமியின் குடும்பத்திற்கு 7 லட்சம் ரூபாய் நிவாரணம் அளிக்கப்பட்டுள்ளது. எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு. இந்த இழப்பு நாங்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழகத்துக்கே ஏற்பட்ட இழப்பாக தான் நினைக்கிறோம். எங்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. அவங்கள ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க, வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அந்த வழக்கை விரைந்து முடித்து அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கப்படும். கடுமையான தண்டனை வாங்கி தரப்படும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. கோவை கண்ணம்பாளையத்தில் சிறுமியின் தாயாரை சந்தித்து அமைச்சர் விக்னேஷ் ஆறுதல் தெரிவித்தார். குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை பெற்றுத்தரப்படும் என முதலமைச்சர் உறுதி அளித்து இருப்பதாகவும் அவர் கூறினார். உங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட தேவையே என்னன்னா அந்த குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணுங்கிறது அந்த தேவை. அந்த தேவையை நிச்சயம் தமிழக வெற்றி கழகம் தளபதியுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஆட்சியில் நடக்கும். சிறுமியின் குடும்பத்தினரை சந்தித்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் ஆறுதல் தெரிவித்தனர். குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர தீவிர முயற்சி எடுக்கப்படும் என கூறினர். சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற வழக்கில் கைதான கார்த்தி சிறை கைதிகள் சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். போலீசாரிடமிருந்து தப்ப முயன்ற போது கார்த்திக்கு கால் முறிவு ஏற்பட்ட நிலையில் மாவுக்கட்டு போட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருச்சியில் அரசு மருத்துவமனையில் நர்சிங் மாணவி உயிரிழந்த விவகாரம். உயிரிழந்த மாணவியின் சகோதரிக்கு தற்காலிக அரசு பணி ஆணையும் மாணவியின் குடும்பத்துக்கு இலவச வீட்டு மனை பட்டாவும் வழங்கப்பட்டுள்ளது. மாணவி உயிரிழந்தது தொடர்பாக மருத்துவ கண்காணிப்பாளர் பாஸ்கர் தலைமையிலான குழு 2வது நாளாக தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறது. மாணவிக்கு வழங்கப்பட்ட மயக்க மருந்து அளவு, மருத்துவ சிகிச்சை முறைகள் குறித்து தொடர் விசாரணை. சென்னையில் இரவு நேரத்தை தொடர்ந்து பகலிலும் மின் தடை ஏற்பட்டுள்ளது. திருவொற்றியூர், சாத்தான்காடு, தண்டையார்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் ஏற்பட்ட திடீர் மின்வெட்டால் மக்கள் அவதியடைந்தனர். சென்னையில் தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட மின் தடைக்கு ஜெனரேட்டர் பழுதே காரணம் என அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம் அளித்துள்ளார். மின்வெட்டு தொடர்பான புகார்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். அறிவிக்கப்படாத மின்வெட்டால் மக்களின் அன்றாட வாழ்க்கை மட்டுமின்றி சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இப்போதுதான் ஆட்சிக்கு வந்தோம் என்று கூறாமல் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசை அவர் வலியுறுத்தியுள்ளார். கோவில் பிரசாத விற்பனை நிலையங்களில் தொடர் ஆய்வு செய்ய அமைச்சர் ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். கோவில்களில் உணவு பாதுகாப்பு விதிமுறைகள் முறையாக கடைபிடிக்கப்படுகிறதா என அலுவலர்கள் தொடர்ச்சியாக ஆய்வு செய்ய அறிவுறுத்தியுள்ளார். அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் தேர்வு விவகாரத்தில் தகுந்த முடிவெடுத்து சட்டசபையில் முறைப்படி அறிவிப்பேன் என சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் உறுதியளித்துள்ளார். தான் நடுநிலையோடு செயல்படுகிறேனா இல்லையா என்பது தனது தீர்ப்பு வரும்போது தெரியவரும் என்றும் பதிலடி கொடுத்துள்ளார். இருவேறு குழுக்களாக பிரிந்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரு கூறுகளாக இருக்கின்றவர்கள் மனுக்களை எல்லாம் அளித்திருக்கின்றார்கள். அது என்னுடைய ஆய்வில் இருக்கிறது. உரிய நேரத்தில் உரிய முடிவெடுத்து அதை சட்டசபையிலே அறிவிக்கிற போது நான் எப்படி நியாயமாக நடந்து கொண்டேன் என்பதை நாடு தெரிந்து கொள்ளும். அதிமுகவிலிருந்து முன்னாள் எம்பி வேணுகோபால் விலகினார். 2 முறை திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட வேணுகோபால் தற்போதைய அதிமுக தலைமை அனைவரையும் அனுசரித்து செல்லவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் 45வது ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது. சீபா ஆதித்தனார் சிலைக்கு தமிழக அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ஆகியோர் மரியாதை செலுத்தினர். சீபா ஆதித்தனார் சிலைக்கு மாலை முரசு நிர்வாக இயக்குனர் ரா கண்ணன் ஆதித்தன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்.
தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் 45வது ஆண்டு நினைவு நாளையொட்டி அவரது சிலைக்கு தினத்தந்தி குழுமம் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. சீபா ஆதித்தனார் சிலைக்கு தினத்தந்தி குழும தலைவர் சி பாலசுப்ரமணியன் ஆதித்தன், தினத்தந்தி குழும இயக்குனர் ப சிவந்தி ஆதித்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சீபா ஆதித்தனார் சிலைக்கு விசிக தலைவர் திருமாவளவன், அமைச்சர் வன்னியரசு, பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். தமாக தலைவர் ஜி.கே. வாசன், சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் எர்ணாவூர் நாராயணன், முன்னாள் எம்பி திருநாவுக்கரசர், நடிகர் எஸ்.வி. சேகர், தொழிலதிபர் விஜி சந்தோஷம் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். அமைச்சர் செங்கோட்டையன் லேசான காய்ச்சல் காரணமாக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நாளை காலை டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விசிகவிலிருந்து முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு விலகியுள்ளார். தாவேக அமைச்சரவையில் விசிக இடம்பெற்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விலகியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலையில்லாத இளைஞர்கள் கரப்பான் பூச்சிகளை போன்றவர்கள் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்த கருத்துக்கு வலுக்கும் எதிர்ப்பு. ஆண்டுக்கு 2 கோடி வேலைவாய்ப்பு வழங்க கோரி மத்திய அரசுக்கு எதிராக மதுரையில் இளைஞர்கள் போராட்டம். சிதம்பரம் அருகே நிறுத்தத்தில் பேருந்தை நிறுத்தாமல் சென்ற தனியார் பேருந்தை வழிமறித்து ஓட்டுநருடன் வாக்குவாதம் செய்த பொதுமக்கள். வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து போதை மாத்திரை விற்பனை. ஏற்கனவே 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கரூரில் டாஸ்மாக் கடையை திறக்க விடாமல் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். கடையை இடமாற்றம் செய்ய கோரிய நிலையில் கோரிக்கையை நிறைவேற்றாததால் முற்றுகை. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் சிறுமியின் தாயை கத்தியால் குத்தி கொலை செய்ய முயன்ற சிறுவனை போலீசார் கைது செய்துள்ளனர். தனது மகளை காதலித்த சிறுவன் மீது காவல் நிலையத்தில் தாய் புகார் அளித்த நிலையில் சிறுவன் அவரை கத்தியால் குத்தியுள்ளார். டெல்லியில் மத்திய அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருடன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்தோ பசிபிக் பிராந்திய பாதுகாப்பு, சர்வதேச வர்த்தகம் குறித்து இருவரும் ஆலோசித்தனர். அடுத்த சில மணி நேரங்களில் உலகிற்கு நல்ல செய்தி கிடைக்கும் என அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணை திறப்பு மற்றும் ஈரான் உடனான அமைதி உடன்படிக்கை குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய நிறுவனங்கள் அமெரிக்காவில் முதலீடு செய்ய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ரூபியோ வரவேற்பு தெரிவித்துள்ளார். HP1 கட்டுப்பாடு இந்தியர்களுக்கு மட்டுமல்ல எனவும் அவர் விளக்கமளித்துள்ளார். அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கச்சா எண்ணெய் விலை குறைய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தானில் குவெட்டா நகரில் ரயில் தண்டவாளத்தில் சக்தி வாய்ந்த குண்டு வெடித்ததில் 24 பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர். பக்ரீத் கொண்டாட வீடு திரும்பிய ராணுவ வீரர்கள் சென்ற ரயிலை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். அமெரிக்காவில் வெள்ளை மாளிகை அருகே நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தின் போது குண்டு சப்தத்தை கேட்டு நேரலையில் இருந்த பெண் ஊடகவியலாளர் பதறி ஓடினார். அதிர்ச்சி அளிக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. கருப்பு திரைப்படம் வெற்றி பெற்றதை கொண்டாடி வரும் இயக்குனர் RJ பாலாஜி அழகர் கோவில் 18ஆம் படி கருப்பு கோவிலில் 18 அடி உயரமுள்ள அரிவாளை காணிக்கையாக செலுத்தினார். விஜய் அரசியலுக்கு சென்றதால் தமிழ் சினிமாவில் வெற்றிடம் ஏற்படவில்லை என இயக்குனரும் நடிகருமான RJ பாலாஜி தெரிவித்துள்ளார். சூர்யா போன்ற பல பெரிய நடிகர்கள் விஜய் வெற்றிடத்தை நிரப்புவார்கள் என்றும் கருப்பு திரைப்படத்தின் பார்ட் 2 நிச்சயம் வரும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு சார்பில் பிரத்யேக OTT தொடங்க வேண்டும். முதல்வர் விஜய்க்கு நடிகர் விஜய் சேதுபதி கோரிக்கை விடுத்துள்ளார்.